வணக்கம் குருஜி. வணக்கம் சார். இப்போ செவ்வாயோட பயிற்சி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. இந்த செவ்வாயோட பயிற்சி அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பயிற்சி. நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஏப்ரல்லேருந்து 11/5/2026 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். மீன ராசி நீர் ராசி, நீர் ராசியில் இந்த நெருப்பு கிரகம் ஒரு செவ்வாய் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். கூடவே சனி பகவான் அங்கேயே இருக்கார். ஸோ சனி பகவானோட இந்த செவ்வாய் சேர்ந்துட்டு 40 நாட்கள் அங்கே இருக்க போகிறார். இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், செவ்வாய் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, ஆனால் அதே சனி மந்தம். ஸோ இந்த கான்ட்ராவர்சி தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுக்கும். சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பலன்கள் தான் கொடுக்கும். உலக அளவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை தான் கண்டிப்பாக மே 11 வரைக்கும் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு உலக அளவில் பதற்றம் குறையும். இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வகையில் பார்த்திங்கன்னா 15/4/2026 22/4/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்கள்லையும். ஏன் அப்படின்னா ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயோட பயிற்சி, அதாவது ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த செவ்வாயோட பயிற்சி மகர ராசிக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? அதாவது இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி முக்கியமாக ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அளவில் தான் இந்த மகர ராசிக்கு இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதமாகவே அவங்களுக்கு ஒரு டல்னஸ் தான் இருக்குது, ஒரு பெரிய இது இல்லை. அதே சமயம் மகர ராசி அன்பர்கள் சனீஸ்வரனோட தாக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா உழைக்கக்கூடியவர்கள், ரொம்ப உழைக்கிறவங்க. அதனால் இந்த சனி பகவானோட பெரிய ஒரு தாக்கம் இருக்காது. அந்த அளவில் இவங்களுக்கு சனி பகவான் 7.5 முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 3ஆம் இடம்ங்கிறது அரைமறைவு ஸ்தானம். அங்கே இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி வருது. அப்போ இந்த 4-11 கூடையவர் 3ஆம் இடத்துக்கு வரும்போது தொடர்புகள் மூலமாக இவங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை உண்டாகும். 4ஆம் இடத்து அதிபதி. ஸோ சொத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ நல்லது இல்லை. எப்போவுமே ஜென்ரலாக எந்த இடத்துல இருந்தாலுமே கொஞ்சம் சனி செவ்வாய் யோகமாக இது பண்ணால் தான் ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா யோகமாக இருப்பார். சனி பகவான் யோகமாக இருப்பார், செவ்வாய் அவயோகியாக இருப்பார். இல்லை செவ்வாய் யோகியாக இருந்தால் சனி பகவான் அவயோகியாக இருப்பார். அப்போ 2 பேரும் ஒரு கான்ட்ராவர்சியான ஒரு கிரகங்கள். என்ன அப்படிப்பட்ட சூழலில் 3ஆம் இடம் அப்படிங்கும்போது தொடர்புகள் அவங்களுக்கு விரிவடையும். அதன் மூலமாக ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி பகவானோட சேரக்கூடிய செவ்வாய் கொடுப்பார். மகர ராசிக்கு ரொம்ப நாளாக, அதாவது இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்தே படிப்பு ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதாவது படிக்கிறவங்களுக்கும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி, அந்த முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கல படிப்பு ரீதியாக. இந்த முயற்சி ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்றார். இது எப்படி இருக்கும்? அதாவது முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? இது வரைக்கும் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அதுக்குண்டான மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் இவங்களுக்கு ரொம்ப 4-11 கூடிய அதிபதி. அப்போ நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடு மனை இருக்கும். வாகனம் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்குமே வாகன யோகம் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் வீடு மனை அப்படிங்கும்போது இந்த மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ இந்த 4-11 கூடையவன் 3ஆம் இடத்துக்கு சனி பகவானோட சேர்ந்தா கூட இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ கிடைக்கும். இந்த ரொம்ப லேசினஸாக இருந்த குழந்தைகள் கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவா. திருமண வாழ்க்கை ரீதியாக, அதாவது முயற்சி பண்ணுறாங்க, திருமணம் ஆகலை. இன்னொன்று திருமணமானவங்களுக்கு நிறைய பிரிவுகளை கொடுத்துருக்கு. மறுமண வாழ்க்கைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எதுவும் நடக்கலை. ரொம்ப நாளாக இவங்களுக்கு பிரச்சனையே திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம். எல்லாருக்குமே சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. கரெக்ட். இப்போ கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் இல்லையா? மங்களகாரகன் சொல்லக்கூடியவர், இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மங்களகாரகன், குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால
திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. இப்போ இவங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கை நிறைய பேருக்கு நல்லா இருக்குது, சில பேருக்கு இல்லை, அது சுமாராக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு களத்திரக்காரகனே சந்திர பகவான் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த சொந்த பந்தங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது திருமண யோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் மாமன் இதெல்லாம் மைத்துனன்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ திருமண யோகம் கை கூடுறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். முயற்சி எடுக்கணும். அதேமாரி மறுமணம் அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு இவங்களுக்கு இப்போ நல்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மங்களக்காரகன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 3ஆம் இடத்துல இருக்கிறவர் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை, நிறைய பேருக்கு பண பிரச்சனை, அதாவது பணம் வராமல் பிரச்சனை, கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, கடன் பிரச்சனை, எப்படியோ போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்வுக்கு வருமா? இந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியே சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை, தனம் பணம் பிரச்சனையே அதுதான். ஆனால் இப்போ அவங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு, இன்னும் தான் அவர் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் சுமை இருக்கத்தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம். அதேமாரி இவங்களுக்கு வர வேண்டிய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பைசலாகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சிருக்கு, ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்லை அந்த இடத்துல சரியான இது கிடையாது, அதாவது மதிப்பு மரியாதை கிடையாது, ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு. ஏன்னா 2018 இருந்து படாத பாடுபட்டாங்க, கஷ்டம். இப்போ இவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? உத்தியோக மாற்றம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு இந்த செவ்வாய் உறுதுணையாக இருப்பார். அதே சமயம் உயர்வுகள் அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு இவங்க அந்த மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போகணும். சாதாரணமாக மகர ராசி என்பவர்கள் அனுசரித்து போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு அடமண்ட்டான பார்ட்டி கிடையாது. அப்போ அதுக்குண்டான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த சீருடை அப்படின்னாலே, அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறதுக்கு இந்த செவ்வாய் தான் ஆட்சியே. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படின்னா இப்போ வெளியூரில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும் உங்களுக்கு. பொருளாதார ரீதியாக இந்த மகர ராசிக்கு இந்த காலகட்டம், இந்த 40 நாட்கள் செவ்வாயோட பயிற்சி, இது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு பொருளாதார ரீதி ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஓரளவுக்கு பரவாயில்லை, சர்வை பண்ணுற அளவுக்கு நல்லபடியாக வரும். ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லது. சனி பகவானோட சேர்ந்தா கூட செவ்வாய்க்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கே, அதனால் கண்டிப்பாக நீர் ராசியில் தான் 2 பேருமே இணைகிறாங்க. கண்டிப்பாக ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு. இன்னொன்று உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசு அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு வலி வேதனை, சொல்ல முடியாத துயரங்கள், சொந்த பந்தங்கள்லாம் பிரிந்திருக்கிறது. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 7 சனி முடிஞ்ச உடனே அவர் அங்கே போய் உட்காந்துட்டார். அது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை இந்த குரு. ஆனால் மறையிறது நல்லது தான், இல்லை உடனே ஒரு கடன் ஆகிப்போச்சு, சொந்த பந்தங்கள் பிரச்சனை, இன்னும் நெருங்கிய சொந்தங்கள் வரலை, நட்பு ரீதியாக இன்னும் அந்த பிரச்சனை தீரல. இதெல்லாம் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது மகர ராசிக்கு. இந்த எதிர்பார்ப்புகள் இந்த செவ்வாயோட பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது 100% ஃபேக்ட். எப்படின்னா இந்த 3ஆம் இடம் அப்படின்னு வரும்போதே, வரத்துக்கு முன்னாடியே இந்த மகர ராசி நேயர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே பாகப்பிரிவினை, இன்னும் அப்பா பையனுக்குள்ளே கொஞ்சம் சண்டை, இதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த வகையில் இப்போ கொஞ்சம் அந்த சனி பகவான் மாறினோடனே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த செவ்வாயும் அங்கே போய் சேரும்போது இவங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கண்டிப்பாக. அதேமாரி பெண்களுக்கு முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, உடம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு இதில் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்குது. கடன் சுமை கண்டிப்பாக குறையும், பெண்களுக்கு கண்டிப்பாக குறையும். ஆண்களுக்கானாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு இந்த செவ்வாய் பகவான் உறுதுணையாக இருப்பார். பரிகாரம்
இந்த மகர ராசிக்காரங்க இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும்னாக்கா என்ன மாதிரியான பரிகாரங்களை பண்ணலாம்? 2 தாங்க. ஒன்று என்னென்னா முருகப்பெருமான் வழிபாடு, கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது. 2வது மாற்றுத்திறனாளிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சனி பகவான் இவங்களுக்கு ராசிநாதன். ஸோ சனியோட தான் இந்த செவ்வாயும் சேர்றார். ஸோ 4-11 கூடிய ஒரு இது வந்து வீரியம் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவானையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு போகணும். ஸோ முருகனையும் வழிபாடு பண்ணிட்டு இந்த சனீஸ்வர பகவான் மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். ஆக இந்த பரிகாரம், அதாவது சனிக்கிழமை அன்னதானம், அவ்வளோதான். மாற்றுத்திறனாளிக்கு ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, டிஃபன் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இந்த செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தொடர்புகளின் மூலமாக கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.